السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கலியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான துல்கஜ் மாதத்தினுடைய ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமை நாள் ஆகிரத்தில் நரகத்தை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களையும் பாதுகாத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் முழுமையாக தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஈமான் அவசியம். இஹ்லாஸ் என்று சொல்லப்படுகின்ற மன தூய்மை அவசியம். மூன்றாவதாக தக்வா என்று சொல்லப்படுகின்ற இறையச்சம் அவசியம். இந்த மூன்றும் இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய தர்மமோ குர்பானியோ தொழுகையோ நோன்போ ஹஜ்ஜோ எதுவாக இருந்தாலும் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இறையச்சம் இருக்கிறது, மன தூய்மை இருக்கிறது. ஈமான் இல்லை என்று வைத்துக் கொள்வோம், தூக்கி எறிந்து விடுவார். ஈமான் இருக்கிறது, மன தூய்மை இருக்கிறது, தக்வா இல்லை என்று சொன்னால் அந்த வணக்கங்களை அல்லாஹ் தூரை எறிந்து விடுவார். இந்த மூன்றும் முறையாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய சிறிய பெரிய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வார் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. திருக்குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் சூரத்துல் மாயிதா, அதிலே 27வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றார்: இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் முத்தகீன்களிடமிருந்து மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான் என்று அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்ப முத்தகீன்கள் யார்? தக்வாவை கண்ணால் பார்க்க முடியுமா? தக்வா உடையவரை நாம் பார்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. தக்வா என்பது உள்ளம் சார்ந்த ஒரு செயல்.
என்னுடைய உள்ளத்தில் தக்வா இருக்கிறதா இல்லையா? உங்கள் உள்ளத்திலே தக்வா இருக்கிறதா இல்லையா? நீங்கள் என் உள்ளத்தை பிளந்து பார்க்க முடியாது, உங்கள் உள்ளத்தை நான் பிளந்து பார்க்க முடியாது. தக்வா என்பது அது உள்ளம் சார்ந்த செயல். ஒருவன் அல்லாஹ்வை பயப்படுகிறானா, அல்லாஹ்வை பயப்படுவதை கொண்டு நடிக்கின்றானா, இதை அனைத்தையும் துல்லியமாக அறியக்கூடிய ஆற்றல் நம்மை எல்லாம் படைத்து நம்மை பரிபாலிக்கக்கூடிய, நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய, நம்முடைய ரகசியங்களை எல்லாம் தன்னுடைய நுனி விரலிலே வைத்திருக்கின்ற அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். தக்வா என்பது ஆடையை தெரியாது, தக்வா என்பது வணக்கத்தை தெரியாது, தக்வா என்பது பணத்தை தெரியாது, தக்வா என்பது பதவியை தெரியாது, வெளியே தெரியவே தெரியாது. அது உள்ளம் சார்ந்த செயல். அதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இருந்தாலும் தக்வாதாரிகளுக்கு சில அடையாளங்களை அல்லாஹ் சொல்லுகின்றார். திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா, பக்ராவுடைய ஆரம்பத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம், அதுக்கு யாருமே அர்த்தம் வைக்க முடியாது. தாலிகல் கிதாபு, இந்த குர்ஆன் ஆகிறது, லா ரைப ஃபீஹி, அதில் சந்தேகத்திற்கு இடமே கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களாக மாறுவதற்கு யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு குர்ஆன் ஆகிறது நேர்வழி காட்டும். முத்தகீன்கள் யார்? அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றார், அல்லதீன யுக்மினூன பில் கைபி வ யகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நாம் வழங்கிய செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் நல்வழியிலே செலவு செய்வார்கள். இந்த தன்மைகள் இருக்குமானால், இந்த 3 தன்மைகள் திருக்குர்ஆன்ல முத்தகீன்களுக்கு ஒரு அடையாளங்கள் பரந்து காணப்படுகிறது. ஆனா இந்த அத்தியாயத்துல, இந்த வசனத்துல ஒரு 3ஐ அல்லாஹ் சொல்லுகின்றான். மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நாம் வழங்கிய செல்வத்தை கடையை தந்து வச்சிருக்கிறோம், அல்லாஹ் நாடுனாதான் கஸ்டமர் வருவாங்க, வியாபாரம் நடக்கும். அல்லாஹ் நாடலன்னு வச்சுக்கிருவோம், அந்த முதலாளி கல்லால உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு ஈ காக்கா கூட உள்ள வராது, ஒரு கொசு கூட உள்ள வராது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் வியாபாரம் என்பது நடைபெறாது. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமிம்மா ரஸக்னாஹும், நாம் வழங்கியவற்றை அவர்கள் செலவு செய்வார்கள். இந்த ஆயத்துல ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, மறைவானவற்றை நம்புவார்கள். மறைவானவற்றை நம்புவார்கள் என்றால் அடுத்த வினாடி என்ன நடக்கும்? அகமதாபாத்தில் 250 பயணிகள் ஏறி அமர்ந்தார்கள். லண்டன்ல தான் இறங்குவோம் நினைச்சாங்க. ஆனா மறைவான செய்தி அவர்களுக்கு தெரிந்திருந்தால் பிளைட்டை கிளப்பியிருப்பாங்களா, விமானத்தை புறப்பட செய்திருப்பார்களா? புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே மரணமாகி விட்டார்களே, எவ்வளவு பெரிய ஒரு சோகம்! அப்ப அடுத்த வினாடி என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. அதான் மறைவான செய்தி. கபருடைய வாழ்க்கை மறைவான செய்தி, நரகம் மறைவான செய்தி, சொர்க்கம் மறைவான செய்தி, ஜின்கள் மறைவானவர்கள், மலக்குகள் மறைவானவர்கள். நம்ம யாரையுமே கண்ணால பார்க்க முடியாது. நான் கண்ணால பார்த்துதான் நம்புவன்னா அவர் நம்பவே முடியாது. இறை மறுப்பாளராகத்தான் அவர் மரணிக்க வேண்டும். மறைவானவற்றை நம்புவார்கள் என்று சொன்னால் நம்ம அறிவுக்கு பொறுத்ததோ இல்லையோ நாம நம்பித்தான் ஆக வேண்டும். மறைவானவற்றை நம்புதல் என்று சொன்னால் கபருடைய வாழ்க்கையை நம்புவது, சொர்க்கத்தை நம்புவது, நரகத்தை நம்புவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதாபுல் கபரி ஹக்குன், கபருடைய வேதனை என்பது சத்தியம். அல் ஜன்னத்து ஹக்குன், சொர்க்கம் என்பது சத்தியம். அன்னாரு ஹக்குன், நரகம் என்பது சத்தியம். அல் மீசான் ஹக்குன், மறுமை நாள் ஆகிரத்திலே நம்முடைய அமல்களை அல்லாஹ் எடை போடுவார், அது சத்தியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மறைவானவற்றை அடுக்கிக் கொண்டே செல்வார்கள். சகோதர சமுதாயத்தவர்கள்ல கடவுள் மறுப்புடையவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? சொர்க்கம் என்பது பூச்சாண்டித்தனம், நரகம் என்பது பூச்சாண்டித்தனம் என்னெல்லாம் அவர்கள் சொல்வார்கள். இஸ்லாமிய சமூகத்தில் கூட அது கபருடைய வேதனெல்லாம் அதெல்லாம் ஒரு நம்ப முடியாத ஒரு காரியம். சொர்க்கம் நரகம் அதுவெல்லாம் கிடையாது, உலக வாழ்க்கை மட்டும்தான் நிஜம் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமூகத்திலும் இன்றைக்கு நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் அல்ல. அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சமூகத்திலே தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, நரகம் குறித்து அல்லாஹ் அல் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். நரகத்தை யாருமே இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜிற்கு சென்றிருக்கின்ற பொழுது நரகம் என்றால் இப்படித்தான் இருக்கும் அல்லாஹ் பெருமானாருக்கு காட்டி கொடுத்தார். பெருமானார் இந்த உலகத்தில் வந்து இந்த சமுதாயம் தீமைகள் செய்வது கூடாது, இறைவனுக்கு மாறு செய்வது கூடாது, நன்றி கெட்டத்தனமாக நடப்பது கூடாது, பெரும்பாவங்கள் செய்வது கூடாது என்பதற்காக நரகத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகம் குறித்து திருக்குர்ஆனுடைய 15வது அத்தியாயம் சூரத்து ஹூத் அப்படிங்கிற அத்தியாயத்தில் 44வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். லஹா சபஅத்து அபுவாபின், நரகம் ஒன்றுதான், அதற்கு 7 வாசல்கள். நம்ம பள்ளிவாசல்ல பாருங்க, முன்னால 3 வாசல், 2 பக்கத்திலேயும் ஆளுக்கு ஒரு வாசல், 5 வாசல்கள் இருக்கிறது. எந்த வாசல் வழியாக வந்தாலும் பள்ளிவாசலுக்குள்ளால் நாம் வந்து விடுவோம். ஒரு அரசியல் மேடை, ஒரு கூட்டம் நடைபெறுகிறது, முதலமைச்சர் வருவதற்கு ஒரு பாதை, பிரதம மந்திரி வருவதற்கு ஒரு பாதை, சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு பாதை, எல்லாருமே இந்த மேடையில இருந்தா உட்காருவாங்க, பாதைகள் மாறுபடும். அதை போன்றுதான் நரகத்திற்கு 7 வாசல்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். திருக்குர்ஆனை திறந்து பார்த்தால் அந்த 7 வாசல்களையும் அல்லாஹ் அல் குர்ஆன்ல பதிவு செய்து வைத்திருக்கின்றார். ஜஹன்னமா, அந்த வாசல் வழியாக எந்த குற்றவாளிகள் வருவார்கள்? ஹுத்தமாவா, அந்த வாசல் வழியாக எந்த குற்றவாளிகள் வருவார்கள்? சக்கர் என்று சொல்லப்படுகின்ற வாசலா, அந்த வாசல் வழியாக வரக்கூடிய குற்றவாளிகள் யார் என்பதை திருக்குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அந்த 7 நரக வாசலையும் தெளிவாக சொன்னார்கள். ஜஹன்னம், பலா, ஹுத்தமா, சஈர், சகர், ஜஹீம், ஹாவியா, இந்த 7 நரக வாசலைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, சக்கர் அப்படிங்கிற நரகத்தை பற்றி நாம் சிந்திப்போம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 74வது அத்தியாயம் சூரத்துல் முத்தஸிர் 27, 28, 29, 30 4 வசனங்கள்ல சக்கர் நரகத்தை பற்றி தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். ஒமாதராக மா சக்கர், ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கின்றார், நபியே சக்கர் என்றால் என்ன, உமக்கு தெரியுமா? பெருமானாரை பார்த்து கேட்கின்றார். அடுத்து அல்லாஹ் பேசுறான், லா துபுகி வலா ததர், அந்த நரகத்தில் யாரு போடப்படுகிறார்களோ அந்த நரகம் அந்த நரகவாதிகளை மிச்சம் வைக்காது, அவர்களை விட்டு வைக்காது. லவ்வாஹத்துல் லில் பஷர், அவர்கள் வெள்ளையாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் வேறு மாநிறமாக இருந்தாலும் அவர்களின் தோள்களின் நிறத்தை எல்லாம் அந்த நரகம் மாற்றிவிடும். அலைகா திஸ்அத அஷர், திருக்குர்ஆனுடைய வசனம். அந்த நரகத்தின் காவலாளிகள் 19 வானவர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். லா தபுத்துகி வலா ததர், அது யாரையும் விட்டு வைக்காது, யாரையும் மிச்சம் வைக்காது. விமானத்தில் பார்த்தீங்கன்னா 250 பேர், யாரையாவது மிச்சம் வைத்ததா? எவ்வளவு வெள்ளையானவர்கள் கரிக்கட்டையை தூக்கி எரிவதை போட்டு அந்த உடல்களை எல்லாம் தூக்கி எரிகின்றார்களே,
லவ்வாஹத்துல் லில் பஷர், அது நிறங்களை எல்லாம் மாற்றிவிடும். அந்த நெருப்பின் ஜுவாலை அவர்களை கரித்துவிடும். கரித்து விட்டதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நரக நெருப்பு இருக்குத, அது நிறம் கருப்பு, உலகத்தினுடைய நெருப்பின் நிறம் சிவப்பு, ஆனால் மறுமையிலே நரகத்தின் நிறம் கருப்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அந்த நரகத்தினுடைய நெருப்பு இருக்குத, உலக நெருப்பை விட 70 மடங்கு அதிகமானது. அங்க தீ எரிதுதான் பக்கத்துல நிக்க முடியல, முகமெல்லாம் கருத்து விடுகிறது. ஆனால் உலக நெருப்பை விட 70 தரஜா 70 மடங்கு அதிகமாக இருக்கின்ற நரக நெருப்புல அல்லாஹ் தூக்கி போட்டானா லவ்வாஹத்துல் லில் பஷர், அது உடல் நிறங்களை எல்லாம் அது மாற்றிவிடும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அலைகா 19 வானவர்கள் அந்த நரகத்தின் காவலாளிகளாக நியமிக்கப்படுவார்கள். நரகத்தின் அதிபதி யார்? நரகத்தினுடைய தலைமை அதிபதி யார்? மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. மாலிக் என்பவர் தான் நரகத்தினுடைய அதிபதி. அவருக்கு கீழாக ஒரு 18 வானவர்கள் அங்கே இருப்பார்கள் என்று இந்த வசனத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். சூரத்துல் அலா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலல்லதி கலக ஃபஸப்பா அப்படிங்கிற அத்தியாயத்துல 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. நரகத்தில் போடப்பட்டால் ஒன்று மௌத்து இல்ல ஹயாத்து. உலகத்துல பாக்குறோம்ல, நாம எல்லாம் ஹயாத்தா இருக்கிறோம். பிளைட்ல போனவங்க எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க. நாம மௌத்து ஹயாத்து ஒரே நேரத்தில் ஒரு உடலில் ஒன்று சேராது. நான் மௌத்தாவும் இருக்கிற உயிரோடு இருக்கிற சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனா நரகத்தில் போடப்பட்டால் செத்துவிட்டோம் என்று நினைப்பார்கள். மறுபடியும் அல்லாஹ் உயிரை கொடுப்பார். லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. அதிலே இறக்கவும் மாட்டார்கள், உயிரோடு வாழவும் மாட்டார்கள். நரகவாதிகள்லாம் மாலிக்க கூப்பிடுவாங்களாம், நாடவுயா மாலிக்கு. மாலிக்கே, மாலிக்கனா நரகத்தினுடைய அதிபதி. மாலிக்கே, நீ எத்தனை அலைனா ரப்புக்க, எங்கள் கதையும் உன் ரப்பு முடிக்க மாட்டானா? நாங்க செத்துட்டா பரவாயில்லைங்க, செத்து செத்து பிழைத்துக் கொண்டே இருக்கின்றோமே, எங்கள் கதையை உங்கள் இறைவன் முடிக்க மாட்டானா அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் மாலிக் இருக்கிறாரு, அவருக்கு காது செவுடு. அவர் காதுல இந்த வார்த்தை எப்ப விழும் தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 80 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் இந்த வார்த்தை அவர் காதுல போய் விடும். அந்த 80 ஆண்டுகள்ல ஒவ்வொரு நாடும் கழிவதாக இருந்தால் உலகத்தில் 1000 ஆண்டுகள் கழிய வேண்டும். உலகத்தில் 1000 ஆண்டுகள் கழிந்தால்தான் 80 ஆண்டுகள்ல வரக்கூடிய ஒரு நாள் கழியும். அப்ப அத்தனை நாட்களுக்கு பின்னால் அவர் காதுல விழுந்த உடனே அவர் என்ன சொல்வார் தெரியுமா? அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான், இன்னக்கும் ஆகிசோன், நீங்க நரகத்துல தான் கிடப்பீங்க, உங்களை ரப்பு காப்பாற்ற மாட்டான், இங்கதான் நீங்கள் செத்து செத்து பிழைக்க வேண்டும் என்று மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசா அது 56வது வசனத்துல சிந்திக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை பொய்ப்படுத்தக்கூடியவர்கள், சௌஃப நுஸ்லீஹிம் நாரா, அவர்களை நரகத்தில் நாம் கருகச் செய்வோம். குல்லமா நலிஜத்து ஜுலூதுகும், நரகவாசிகள் பார்ப்பாங்களாம், உடம்பெல்லாம் கருகிட்டு நாம இனிமே செத்துருவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர்களின் தோள்கள் எல்லாம் கருகி விட்ட பொழுது பத்தல்நாகும் ஜுலூதன் கைரகா, புதிய தோள்களை நாம் உருவாக்கி விடுவோம். தலையெல்லாம் நசிக்கிறோம், கைகாலெல்லாம் துண்டு துண்டா போயிரும், செத்தம் தான் நினைப்பான். மறுபடியும் பார்த்தா புது தோள்கள், புது தலை, புது கை, எல்லாமே மறுபடியும் உருவாக்கப்படும். எதற்காக? அவர்கள் வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக. அந்த தோள்கள் கருக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு புதிய தோள்களை நாம் உருவாக்குவோம். ஒரு காலகட்டத்தில் நரம்புகள், சதைகள் தான் வேதனையை உணர்கிறது என்று மக்கள் சொன்னார்கள். ஆனா இந்த ஆயத்து இறங்கின பின்னால்தான் வேதனையை உணரக்கூடிய நரம்புகள் நம்முடைய தோள்கள்ல தான் இருக்குது. ஃபயர் ஆகிரும சில பேருக்கு
அவங்க ரொம்ப ஃபயர் ஆயிட்டா அமைதியா தான் கிடப்பாங்க. ஏன்னா அந்த நரம்புகள் செத்துரும். அதுக்கு மேல அவங்களுக்கு வேதனையே இருக்காது. லேசா சூடு பட்டாதான் காந்தல் எடுக்கும். உடல் முழுவதும் நெருப்பி பொசுங்கி விட்டால், அந்த தோள்கள் செத்து விட்டால், நரம்புகள் செத்து விட்டால் அமைதியாகத்தான் கிடப்பார்கள். ஒரு மருத்துவமனையில ஒரு அம்மா ஃபயர் ஆகி கிடக்கிறாங்க. நான் போய் பார்த்தேன். உடல் முழுவதும் கரிக்கட்டையாக அமைதியா அந்த அம்மா படுத்து கிடக்கிறாங்க. ஜனாசா வைத்திருக்கின்ற சந்தூக்கை போன்று செய்து அந்த சந்தூக்குள்ளால் அந்த அம்மாவை படுக்க வச்சிருக்கிறாங்க. முகமெல்லாம் கரிஞ்சி கட்டையா இருக்கு. நான் பேச்சு கொடுத்து அந்த அம்மா அமைதியா கிடக்கிறாங்க. உங்களுக்கு காந்தலியான்னு கேட்டேன். உடல்ல காந்தலுக்கு தோல் இருந்தால்தானே, நரம்புகள் இருந்தால் தானே அந்த அம்மா சொல்லுகிறார்கள். அப்ப நரகத்தில் கருகிய பின்னால் கருகியவாறே அல்லாஹ் விட்டு விட்டால் நரகவாதிகளுக்கு வேதனை இல்லாமல் போய்விடும். அதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், குல்லமா நலிஜத்து ஜுலூதுகும் பத்தல்நாகும் ஜுலூதன் கைரகா லியதூக்கல் அதாப். அவர்கள் வேதனையை அனுபவிப்பதற்காக தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் புதிய தோள்களை நாம் உருவாக்குவோம் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். அருமையானவர்களே, இந்த நரகம் சக்கர் நரகம் இருக்குத, அது யாருக்கு தெரியுமா? அதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்ற அடையாளங்களை பார்க்கின்ற பொழுது மற்ற அந்த வாசல் வழியாக செல்லக்கூடியவர்களை விட சக்கரை என்று சொல்லப்படுகின்ற வாசல் வழியாகத்தான் செல்லக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் நிறைந்து காணப்படுகிறார்களோ என்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகள் இருப்பாங்க. குற்றவாளிகளை பற்றி அவர்கள் வினவுவார்கள். குற்றவாளிகள் எங்க இருக்கிறாங்க, ஏன் நரகத்துக்கு போனாங்க என்று சுவர்க்கவாதிகள் குற்றவாளிகளை குறித்து வினவுவார்கள். அப்ப கேட்பாங்களா, மாசலக்கும் தீ சக்கர், ஏன் சக்கரை என்ற நரகத்துக்கு நீங்க போனீங்க? உலகத்தில் வாழும் பொழுது ஒன்றாகத்தானே வாழ்ந்தோம், ஒன்றாகத்தானே வியாபாரம் செய்தோம், ஒன்றாகத்தானே திருமணம் செய்தோம், எல்லா காரியங்களும் ஒன்றாக செய்தோம். நீங்க நாங்க சொர்க்கத்தில் இருக்கிறோம், நீங்க சக்கரல கிடக்கிறீங்கள, சக்கருக்கு செல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய முதல் காரணம் என்ன தெரியுமா? லம்னக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் 5 நேரம் தொழவில்லை. 5 நேரம் தொழவில்லை. தொழுகை என்பது நமக்கு பருவ வயதை அடைந்ததிலிருந்து ஏத்தியக்கல் யகீன் மரணம் வருகின்ற வரையிலும் தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை. ஜும்மான சொன்னா சில பேர் முகத்தை சுளிக்கிறாங்க, இவருக்கு வேற வேலை கழுதை இல்லையா, தொழுகையை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. தொழுகை இல்லை என்று சொன்னால் அவருக்கு மார்க்கமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள், முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே வித்தியாசமே தர்க்கு ஸலா, தொழுகை ஈடுபடுவதுதான். தொழுதால் நீ மூமின், தொழுகவில்லை என்றால் நீ மூமின் அல்ல, நீ இஸ்லாமியன் அல்ல, மாற்று சமுதாயத்தை சார்ந்தவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள். மரணமாக கூடிய நேரத்தில் பெருமானார் பேசிய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலா 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 3 முறை சொன்னார்கள். தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் மௌத்தா போற நேரத்தில் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னா எல்லா சமுதாயத்திலையும் அந்த வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தையாக கணிக்கப்படும். அகில உலகத்திற்கும் ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு அரசியல் தலைவர், உலகம் உள்ளளவும் இந்த சமுதாயத்தினுடைய ஆன்மீக தலைவர், அவர் மௌத்தாகிற நேரத்தில் வேற எந்த வார்த்தையும் அவருக்கு கிடைக்கலையா? அவர் சொன்ன கடைசி வார்த்தை தொழுகையை பின்பற்றிக் கொள்ளுங்கள், பற்றிக் கொள்ளுங்கள், தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அந்த தொழுகை எவ்வளவு பெரிய முக்கியத்துவமான ஒரு வணக்கம். நேரம் கிடைச்சா தொழுவேன், எனக்கு நேரம் இல்லை, 24 மணி நேரம் கல்லால உட்கார்ந்து இருக்கிறவன் ஒரு 5 நிமிஷம் தொழுகைக்காக நாம் ஒதுக்க முடியாதா? முஸ்லிமாக வாழ்வதற்கு அதுதான் நமக்கு அடையாளம். தொழுகை வைத்தவன் காபிர் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அப்ப அந்த நரகவாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நாங்கள் தொழுகவில்லை, நேரம் கிடைக்கும் போது தொழுதோம், வலம் நக்கு நுத்தடிமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை. சாப்பாடை கொண்டு போய் வீணா குப்பை தட்டியில கொட்டலாம். நாங்க ஏழைகள் கேட்டு வரும் பொழுது ஏழைகளுக்கு நாங்க கொடுக்கல, தேவையுள்ளவர்களுக்கு நாங்க கொடுக்கல,
நல்ல காரியத்துக்கு நாங்க செலவழிக்கல, வீணாக கொண்டு போய் மார்க்கம் அனுமதிக்காத காரியங்கள்ல துட்ட நாங்க அள்ளி அள்ளி செலவழிச்சோம், நல்ல காரியத்துக்கு கிள்ளி கூட நாங்க கொடுக்கல என்று அவர்கள் சொல்வார்கள். இரண்டாவது காரணம். மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், குன்னா நகூலு மஅல் காயிலீன், வீணர்களோடு சேர்ந்து வீணான காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டோம். டூர் போறாங்க, அப்படி உல்லாச பயணம் போறாங்க, போற இடத்துல தொழுகையை விட்டுறாங்க. ரெண்டாவது எல்லோரும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, விபச்சாரம் பண்றது, சீட்டு விளையாடுறது, கஞ்சா அடிக்கிறது, இது போன்ற வீணான காரியங்களிலே நாங்கள் எங்கள் பணங்களை செலவு செய்தோம், உயிரை போன்ற நேரங்களை நாங்கள் செலவு செய்தோம் என்று அந்த நரகவாதிகள் சொல்லிவிட்டு நாலாவதா சொல்லுவாங்க, மறுமை நாளை நாங்கள் பொய்ப்படுத்தினோம், அதை நாங்கள் நம்பவில்லை. மறுமையை நம்பினாத்தான் தொழுவாருங்க, ஏழைகளுக்கு உணவளிப்பாரு, வீணான காரியங்களை செய்ய மாட்டாரு. அப்ப மறுமை நாளை நாங்கள் பொய்ப்படுத்திய காரணத்தினால் இந்த மாதிரியான எந்த காரியத்தையும் செய்யல. கடைசியில் அத்தானை யக்கீன், எங்களுக்கு மௌத்தும் வந்து விட்டது, நாங்க இறந்துட்டோம், இப்ப நரகத்தில் தள்ளப்பட்டு விட்டோம் என்று அந்த நரகவாதிகள் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்றான், முஸ்லீம்கள்ல ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு நரகத்துக்கு நாம போயிட்டா கூட அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய உள்ளத்துல ஒரு அணு அளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் சிபாரிசு செய்து, என் சமுதாயம் நரகத்துல கிடக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க அப்படின்னு வெளியாகி நமக்காக ஷஃபாஅத் செய்து சிபாரிசு செய்து சுவர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா இந்த படுபாவிகள் இருக்கிறாங்க பாருங்க, தொழுகை விட்டவர்கள், வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள், ஏழைகளுக்கு உணவளிக்காமல் துரத்தியவர்கள், மறுமை நாளை பொய்ப்படுத்தியவர்கள், இவர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் பரிந்துரை அவர்களுக்கு எந்த பயனும் தராது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்திலே மிக எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, அல்லாஹ்க்கு பாதுகாக்க வேண்டும். திருக்குர்ஆனுடைய 19வது அத்தியாயம் சூரத்து மரியம் அது 59வது வசனத்துல ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க, அது எந்த அளவுக்கு இன்றைக்கு உண்மையாகி வருகிறது பாருங்க. ஒரு காலத்தில் சில வழித்தோன்றர்கள் தோன்றுவார்கள், ஒரு கூட்டம் உருவாகும். அல்லாஹு ஸலாத்த தொழுகையை வீணடிப்பார்கள், வத்தபஉ ஷஹவாத்தி மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள். தொழுகையை வீணடிச்சாலே போச்சு, அங்க மனோ இச்சை என்பது உள்ளத்துல ஆழமாக பதிந்து விடும். இவர்கள் நஷ்டத்தை சம்பாதிப்பார்கள், சந்திப்பார்கள். குடும்பத்துல நஷ்டம், வியாபாரத்துல நஷ்டம், மனசுல நிம்மதி கிடையாது, குடும்பத்துல குழப்பம், வெளியேதான் பந்தா வாழ்க்கை. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், பேரம்பேத்தி ஒரு பக்கம், இப்படி பல வகையான குழப்பங்கள். இது எதற்காக? தொழுகையை வீணாக்கிய காரணத்தினால். தொழுகையை வீணாக்கிய காரணத்தினால் நஷ்டத்தை தான் அவர்கள் சந்திப்பார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, உங்கள் வியாபாரத்தில் குழப்பமா, உங்கள் குடும்பத்தில் குழப்பமா, தொழில்களிலே குழப்பமா, நஷ்டமா, உங்களுக்கு லாபத்தை வர மறுக்கிறதா, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையா, பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களா, 5 நேரம் தொழுகுங்க, ரமலான்ல நோன்பு வைங்க, ஒழுங்கா ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுங்க, நல்லதை ஏவுங்க, தீயதை தடுத்து விடுங்கள், அல்லாஹ் உங்கள் குழப்பத்தை நீக்கி வைப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, தொழுகையை வீணாக்குவாங்கன்னா என்ன அர்த்தம்? தொழுகையில பொடுபோக்கா நிற்பாங்க. சில பேர் தக்பீர் கட்டிய பின்னாலதான் தேசிய அவுத்து கட்டுறது, வாட்சியை சரி பண்றது, தொப்பியை சரி பண்றது, டயத்தை பார்க்கிறது, அக்கம் பக்கம் அங்க பார்க்கிறது, கிப்லாவை மட்டும் பார்க்கிறது இல்ல. இதுவெல்லாம் தொழுகையில் ஏற்படக்கூடிய பொடுபோக்கு. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 107வது அத்தியாயத்தில் 4, 5, 2 வசனங்கள்ல சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். பொடுபோக்காக யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு வயல் உண்டாகட்டும். வயல்னா என்ன அர்த்தம்? நாசம், நஷ்டம், இப்படி 2 அர்த்தம் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு விளக்கத்தை சொல்வார்கள்.
வயல் என்று சொன்னால் நரகவாதிகளின் சீல் சலங்கள் எல்லாம் ஒரு ஆறாக ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஆற்றிலே இவர்கள் எடுத்து குடித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். தொழுகின்றோமா? முறையாக நாம் தொழுக வேண்டும். பொதுபோக்கு இல்லாமல் நாம் தொழுக வேண்டும். சில பேரை நம்ம பள்ளியிலே பார்க்கிறோம், இந்த அசர் சூரியன் மறைகிற நேரத்துல ஓடி வந்து அசருக்கு தக்பீர் கட்டுறாங்க. அன்னைக்கு கூட ஒரு நண்பர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, மக்ரிபுக்கு முஅத்தின் பாங்கு சொல்றாங்க, அசர் தொழுகை தக்பீர் கட்டுறாரு. நான் போய் தக்பீர் அவங்க இது அசர் தொழுகை நேரமா? மக்ரிபுக்காக பாங்கு சொல்லப்படுகிறது. தில்க ஸலாத்துல் முனாஃபிக், இதுதான் முனாஃபிக்குடைய தொழுகை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முனாஃபிக் என்ன செய்வான் தெரியுமா? லுகருக்கு பாங்கு சொன்ன உடனே ஆரம்ப நேரத்துல தொழுக மாட்டான். அந்த லுகருடைய கடைசி நேரம் வர்ற வரைக்கும் சும்மாவே உட்கார்ந்துகிட்டு இருப்பான். இந்த 2 நிமிஷம் தான் இருக்கும் லுகர் நேரம் முடிகிறதுக்கு. ஓடி வந்து தக்பீர் கட்டுவான். 2 நிமிஷத்துல 4 ரக்காத் தொழுவான். அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியாது, சூரத்தில் ஃபாத்திஹாவை ஓத முடியாது, துணை சூரா ஓத முடியாது, ஒழுங்காக ருக்கு செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபனதரகா அர்பஅன், பறவைகள் கொத்துவதை போன்று 4 தடவை கொத்துவான். இதுதான் முனாஃபிக்குடைய தொழுகை. இந்த தொழுகைய மறுமை நாள் ஆகிரத்துல கந்தலான ஆடையை கசைக்கு தூரே எரிவதை போன்று அல்லாஹ் தூரே எரிந்து விடுவான் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, தொழுக வேண்டும். தொழுகை இல்லாதவர்கள் மௌத்து எப்ப வேணாலும் வரலாம். பக்ரீத்தை கொண்டாடிட்டு லண்டனுக்கு போறாங்க, போக முடிந்ததா? மௌத்து எப்ப வேணாலும் வரலாம். பிளைட்ல போனாதான் வரணும் அவசியம் இல்லை. வீட்டுல சும்மா உட்கார்ந்தாலே மௌத்து வருது. எந்த காரியத்தை நாம் செய்தாலும் மௌத்து எந்த வயசு கிடையாது, அதுக்கு நேரம் கிடையாது, அதுக்கு நிலைமைகள் கிடையாது. தொழுகும் போது வரலாம், பைக்கில் போகும்போது வரலாம், வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது வரலாம், எப்ப வேண்டாலும் வரும். நாம் மௌத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். 5 நேரங்கள் தொழுக வேண்டும். பாவத்தை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் இருந்தால் நல்ல மௌத்தை அல்லாஹ் தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல விதமாக கலிமாவோடு நல்ல நிலையில் இருக்கும்போது மௌத்தை சந்திக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. எல்லா காலங்களிலும் 5 நேரங்கள் தொழுகக்கூடிய தொழுகையாளிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அன்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.